திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மீண்டும் கனமழை பெய்ய தொடங்கியிருக்கிறது. இதனால் பொதுமக்களின் வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் ராஜசேகர். விவரங்கள். நண்டா டிட்வா புயலின் தாக்கத்தின் காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக தொடர்ந்து கனமழை என்பது பெய்து வந்தது. இந்த நிலையில நேற்று காலை முதல் திருவாரூர் மாவட்டத்தில் மழை இல்லாத நிலையில தற்பொழுது இன்று அதிகாலை முதல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை என்பது கொட்டி தீர்த்து வருகிறது. குறிப்பாக திருவாரூர், சேந்தமங்கலம், கங்கலாஞ்சேரி, வண்டாம்பாளை, விளமல், புலிவலம், ஆண்டிப்பந்தல் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இந்த கனமழை என்பது பெய்து வருகிறது. இந்த கனமழையின் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. காலை முதலே தொடர்ந்து மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இந்த மழை பெய்து வருவதன் காரணமாக பொதுமக்கள் வீட்டிலேயே முடங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் நிலவி வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்களும் இந்த மழையில் நினைந்து செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் சம்பா மற்றும் தாளடி நெல் சாகுபடி பணிகளில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். ஏற்கனவே கடந்த 10 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து பெய்து வந்த கனமழையின் காரணமாக பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் சம்பா மற்றும் தாளடி நெல் பயிர்கள் முற்றிலுமாக மழை நீரில் மூழ்கி இருந்த நிலையில தற்பொழுது கணக்கெடுப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. மீண்டும் இந்த கனமழை தொடங்கி இருப்பதன் காரணமாக இன்னும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நெல் பயிர்கள் மழை நீரில் மூழ்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் மிகுந்த கவலை அடைந்திருக்கிறார்கள். அரசு அறிவித்த நிவாரணத்தை விட கூடுதலாக நிவாரணம் அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் விவசாயிகள் முன்வைத்திருக்கிறார்கள். நன்றி ராஜசேகர் விவரங்களுக்கு.